ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு முன் பட்டதாரி ஆசிரியர் கழகத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே 1% கூட நிறைவேற்றவில்லை. நீட் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, இவையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் அவர்கள் கண்டு காணாமல் ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு முன் பட்டதாரி ஆசிரியர் கழகத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே 1% கூட நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் இன்றைக்கு குமுறி கொண்டிருக்கிறார்கள், கோபமாக இருக்கிறார்கள். விவசாயிகள் கோபமாக இருக்கிறார்கள், பொதுமக்கள் கோபமாக இருக்கிறார்கள். நாம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கூட கோரிக்கை வைத்து விட்டு பார்த்துவிட்டோம். ஆனால் அவர் திரும்ப திரும்ப அதுவே அரைத்தமாவே அரைத்ததை போல நாங்கள் 100% நிறைவேற்றி விட்டோம், 90% நிறைவேற்றி விட்டோம் என்று எந்த திட்டத்தை நிறைவேற்றினீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவரிடத்திலே பதில் இல்லை. சட்டசபையிலே மானிய கோரிக்கையிலே அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது துறை வாரியாக. அது எந்த நிலையில இருக்கிறது? 110 விதிகளிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிலை எந்த நிலையில இருக்கிறது? அதுபோன்று அவர் கொடுக்கின்ற அறிவிப்புகள் எந்த நிலையில இருக்கிறது? ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது, எதுவுமே செய்யாமல் இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே தமிழகம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறார்கள். வாங்கிய கடனுக்கு வட்டியும் இன்றைக்கு உயர்ந்து கொண்டே செல்வதனாலே இன்றைக்கு நிதிநிலை அதர பாலத்தில் இருக்கிறது. கஜானா காலியாகிவிட்டது ஸ்டாலின் திமுக அரசின் நிர்வாகத்தினாலே. இந்த நிலைமையிலே இன்றைக்கு அரசு சென்று கொண்டிருந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள், ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் என்றெல்லாம் நாம் பார்த்து ஆராய்கிற போது நீட் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, இவையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் அவர்கள் கண்டு காணாமல் ஒரு நிலையில இருக்கிறார்கள். இதிலே அம்மாவின் அரசினுடைய திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம், இவையெல்லாம் இன்றைக்கு ஆட்சி முடிகிற தருவாயிலே அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். ஆக அறிவிப்பாக இருக்கிறது, செயல் வடிவம் பெறுவது எப்போது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் சொல்லுகிற வார்த்தை, அதில் உச்சபட்சமாக உண்மையை தைரியத்தோடு உலகத்துக்கு சொன்னார்கள். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதுதான் நாங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிவோம். ஆகவே நீங்கள் மீண்டும் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி பரிசை தருவதற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், மாணவர்கள், விவசாயிகள், வாக்காளர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய யதார்த்த உண்மை. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.